அடுத்து வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டேருக்கு குளோரோட்ரினிலிப்ரோல் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு டிரைகோடர்மா விரிடி 2 முதல் 5 கிலோ என்ற அளவில் 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம். பயிர் வகை பயிர்களில் இலை உண்ணும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் டைமெத்தோயேட் 0.03% பயன்படுத்தலாம். மிளகாய் நாற்றுகளை நடவு செய்ய உள்ள விவசாயிகள் நடவு வயலில் கடைசி உழவிற்கு முன் வேப்பம் பின்னாக்கு ஏக்கருக்கு 100 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். வெகு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க கூடாது. கன்று ஈனும் கொட்டகையில் இருக்கும் சினை மாடுகளை குளிர் அழற்சி தாக்காமல் இருக்க 10 முதல் 12 சென்டிமீட்டர் வைக்கோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும். புதிதாக பிறந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகளுக்கு குளிர் அழற்சி தாக்காமல் இருக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விட்டமின் சத்து டானிக்குகளை அளிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும்.